ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய புரதம், நான் இப்போ என் எடை வந்து 70 கிலோ, 70 கிலோவுக்கு நான் வந்து 70 கிராம் புரதம் எடுக்கணும். ஒரு கிலோவுக்கு 1 கிராம். சின்ன கணக்கு, பெரிய கணக்குலாம் இல்லை. உங்கள் எடை தெரியும், உங்கள் எடைக்கு ஈக்குவலான ஒரு புரதம் கிராமில் எடுக்கணும். 50 கிலோ எடுத்தீங்கன்னா 50 கிராம் எடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையிலேருந்து சனிக்கிழமை காலையில் என்ன சாப்பிட்டோம்? 4 இட்லி சட்னி சாம்பார், கட்டி சட்னி சாம்பார், மத்தியானம் இவ்வளோ காணும் சோறு, புடலங்காய் பொரியல், இப்போ ராத்திரி வீட்டுக்கு போனால் 2 சப்பாத்தி இட்லி, இப்படி தான் கணக்கு போடுங்க. இதில் எவ்வளோ புரதம்னு கணக்கு போட்டிங்கன்னா மீறி போனால் 20 கிராம் கூட வராது. அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கணும். காலையில் நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு முட்டை கொடுப்போம், 2 முட்டை கொடுப்போம். இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார், நான் மரக்கறி ஆளன் அப்படின்னா பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ, வெள்ளை கொண்டை கடலையோ, சோளமோ, சோளம் சாதாரண வெள்ளை சோளம், அந்த சோளமோ, அதையும் விட கூடுதலாக புரதம் இருக்கக்கூடிய சோயால தான் தொஃபு வருது, சோயா பன்னீர். வெறும் சோயாவை சுண்டலாவும் சாப்பிடலாம். சோயா 100 கிராம் சாப்பிட்டா குறைஞ்சபட்சம் 35 கிராம் புரதம் கிடைக்கும். அப்ப இதில் ஏதாவது ஒரு உணவு தினசரி இருக்கணும்.